இந்த கொஸ்டினில் பாருங்கள், நமக்கு 4 வெவ்வேறு மின்னணு உபகரணங்கள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்கிட்ட வந்து 4 வேறு மின்னணு உபகரணங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே சவுண்டு எழுப்பக்கூடியது. இது வந்து 30 நிமிடங்களுக்கு ஒரு தடவை சவுண்டு எழுப்புது. ரெண்டாவது வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொல்கிறது. ஸோ முதல்ல மட்டும் நிமிடம், ரெண்டாவது மட்டும் ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதையுமே நிமிடத்தில் மாற்றிடுங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம். ஸோ அதை எழுதிக்கிட்டேன். ரெண்டாவது வந்து 1.5 மணி நேரம். ஸோ 1 மணி நேரத்துக்கு 60, அந்த அரை மணி நேரத்துக்கு ஒரு 30. அப்போ ரெண்டையும் கூட்டினா மொத்தம் 90 நிமிடங்கள்னு வச்சுக்கலாமா? அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 45 நிமிஷம். ஸோ அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு 60 ப்ளஸ் அந்த 45 ரெண்டையும் கூட்டினா 105 நிமிடங்கள்னு வரும். ஸோ எல்லாத்தையுமே நிமிடங்களாக எழுதிக்கிட்டேன். இப்போ அனைத்தும் நண்பகல் 12 மணிக்கு ஒன்றிணைத்து ஒளி அனுப்புது. அப்போ காலையில் 12 மணிக்கு எல்லாம் என்ன பண்ணுது? சவுண்டு கொடுக்குது. அதுக்கப்புறமா எப்போ வந்து ஒன்றா சவுண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை ஒன்றா இணைஞ்சி சவுண்டு கொடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ வழக்கம் போல் என்ன கண்டுபிடிப்பீங்க? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த 4 டேமுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1260ன்னு வரும். 1260 என்னது? மினிட்ஸ்னு வரும். சூப்பர். ஸோ நமக்கு இது வந்து ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? மினிட்ஸை ஹவர்ஸாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? டிவைடட் 60 போடுவீங்களா? ஸோ வழக்கம் போல் போட்டுருங்க. போட்டு அடித்தா என்ன வரும்? இதுவும் கட்டாயிரும். இதாவது அடித்தா 21ன்னு வரும். அப்போது ஒவ்வொரு 21 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுது? ஒன்றா சேர்ந்து ஒலி எழுப்புது. ஸோ காலையில் 12 மணிக்கு எழுப்பியிருக்கு. அதுக்கப்புறம் எப்போ எழுப்போம்? 24 மணி நேரம்னா அடுத்த 12 வந்துடும். ஆனால் இதில் வந்து 21. அப்போ ஒரு 3 மணி நேரத்தை கழிக்கணும். அப்போது முற்பகல் 9 மணி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா?